முன்னுக்கு அந்த இருக்கு பாருங்க, அதாங்க அந்த அசோக வனம்னு சொல்லுவாங்க. அசோக வனம் அந்த பிஸ்னஸ் வந்து சரி வராதவங்க, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இதாங்க என்ட்ரன்ஸ். இந்த வழியா தான் போகணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அடையாளம் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி அதான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ராவண எல்லையில இருந்து பார்த்தீங்கன்னா சீதையை கடத்தி கொண்டு வந்து இங்கே தான் வந்துட்டாங்க ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது ஹனுமானோட அந்த உருவங்கள் நிறைய சிலையெல்லாம் முழுக்க இருக்குதுங்க. பூஜை நடக்குதுங்க. இப்போ புது வியூஸ் மறக்காம ஷான் vlogs யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா 10K சப்ஸ்கிரைபர் சேர்க்க வேண்டும். குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். ஸோ நம்ம உறவுகளுக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துச்சோன்னா நுவரெலியாவில் தான் அங்கே இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பிளாக் நம்மளோட எபிசோட் 3 நினைக்கிறேன். பட் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுவரெலியாவில் நம்ம ரூமில் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு 9 மணி ஆகுதுங்க டைம். அதாவது வந்து வெளியில் போகிறதுக்கு ரெடியாக தான் தெரியும். ஃபுல் மழைங்க. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீதாமன் கோவில் தாங்க போகிறோம். ஸோ பைக்கில் போக போகிறது இல்லை, நம்ம முன்னுக்கே தாங்க இருக்குது. நம்ம முன்னுக்கு ஒரு 100 மீட்டர் ஒரு 50 மீட்டர் தூரம் கூட இல்லை, முன்னுக்கே தான் நம்ம ரொம்ப முன்னுக்கு சீதாமன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தாங்க போக போகிறோம். இன்னும் கண்ணாடியை போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா பைக்கில் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகினா, பட் போக முடியலைங்க. இன்னும் அவ்வளோ மழை வெயில் காற்று உங்களுக்கு இந்த தெரியும் உங்களுக்கு இந்த ஐயோ செம கூதலைங்க, அவ்வளோ குளிராக இருக்குது. அதாவது வந்து நம்ம சீதாமன் கோயிலுக்கு போயிட்டு நிறைய இடங்களை வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இப்போ இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, அந்த சீதாமன் கோயிலுக்கு முன்னுக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோக வனம் அந்த அழகாக தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு முன்னுக்கு அந்த இருக்கு பாருங்க, அதாங்க அந்த அசோக வனம்னு சொல்லுவாங்க. அசோக வனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ராமாயண காலத்தில் வந்து ஹனுமான் வந்து இலங்கையை வந்து ஃபுல்லாக இருக்கும்போது இந்த தொடங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அசோக வனம்னு தான் சொல்லுவாங்க. இந்த அசோகவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து இப்போ கூட கருப்பாக தாங்க இருக்கும். அதாவது வந்து சாதாரண மண் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மண் அப்படியே கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. பட் இப்போ கருப்பாக அந்த மண் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் போக பேசுவாங்க. முன்னுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த இடம் நான் பார்த்துட்டு அப்படியே பேசுவாங்க. ஸோ பாருங்க அப்படியே அப்படி பனி வந்து ப்ரோ நேரம் வெயிலாக இருந்துச்சு, இப்போ அப்படியே பனியாக இருக்குது. அது மாதிரி புதுசாக யாரும் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைபர் நான் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு பார்த்துட்ருக்கேன். ஸோ திரும்ப மழை வருங்க, கொஞ்சம் லேட்டாக நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா மழை ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை. இந்த வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய பாடாயிரும் போலங்க. ஸோ வெக்க மேலே காட்டும் உங்கள் அசோகவனத்தை பாருங்க இப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தெரியுது தாங்க, இந்த தெரியுது பாருங்க, இதாங்க ஃபுல்லாக அசோகவனம். இது இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியல, பட் நம்ம அந்த பக்கம் போய் பார்த்து அழகாக தெரியுங்க. இந்த இடத்த வந்து ஹனுமான் எரிச்சன்னு சொல்லுவாங்க. அதை வாலில் தீ வச்சு இலங்கை ஃபுல்லாக இருக்கும்போது இந்த இடங்கள் தான் முதல்ல இந்த இடத்துல தான் தொடங்கினாங்க. வந்து ஹனுமான் வந்து தொடங்கினார்னு ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. எனக்கு எவ்வளோ உண்மை எவ்வளோ போயின்னு தெரியலங்க. பட் கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன், கிட்ட போயிட்டு தெளிவாக நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். வனத்துக்கு முன்னுக்கு இருக்குங்க, இந்த இருக்கு பாருங்க ஃபுல்லாக அசோகவனம் இதாங்க. முன்னுக்கு நான் நேற்று போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே அதுக்கு முன்னுக்கு அப்படி வாகனம் இருந்துச்சுங்க. நிறைய டோல்ஃபின் இந்த மாதிரி போலீஸ் காவல் வேறு இருக்குதுங்க. போலீஸ் வேறு போட்டு வச்சுக்கோங்க. 2 போலீஸில் தான் முன்னுக்கு காவல் எடுத்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. பட் இந்த கோயிலோட ஸ்பெஷலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மழை பெய்ய தொடங்கிங்க. நிறைய அந்த பிஸ்னஸ் வந்து சரி வராதவங்க, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அப்படி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து நேர்த்திக்கடன் வச்சாங்கன்னு சொன்னால் அது நிறைவேறுமென்ற ஒரு இது ஒன்று இருக்கு. என்னது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குங்க இந்த கோயிலுக்கு. அது நுவரெலியாவுக்கு வந்தாலே இந்த கோயில் தான் நிச்சயமா நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு இடமா இருக்குங்க. ஸோ அசோகவனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரிய விளங்குமான்னு தெரியல. இந்த பாருங்க. ஸோ இதாங்க ரோட். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாங்க என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் போகணும். முன்னுக்கே போலீஸ்காரங்க நிறைய உள்ளே போயிட்டு எப்படி இருக்குமான்னு பார்ப்பாங்க. உள்ளுக்கு வந்துடுங்க. என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க இல்லாது. ஃபோட்டோ வீடியோஸ் வந்து அலவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து அந்த ஹனுமானோட கால்வடி தடத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வரைக்கும் உங்களுக்கு காட்டுற அந்த எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நிறைய இந்தியன், அதாவது ஹிந்தி பேசக்கூடியவங்க இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள் வந்து ஃபுல்லாகவே ஒரு ராமாயண கதையோடு ஒத்து போகிற இடம் வந்து நிறைய நான் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன். இந்த இடங்களை பற்றி தேடி பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இருக்கிற இடத்த காட்டுறேங்க.
ஸோ அந்த இடத்துல அந்த ஹனுமானோட கால்தடி, அதாவது காலடி தடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் வந்து அந்த மஞ்சளோட கோடு இருக்கு பாருங்க, அதை வளர்ச்சி அப்படி சுத்தி அந்த மஞ்சளோட கோடு இருக்குது. ஸோ அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அடையாளம் மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துல வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி அதான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அங்க இறங்கி போக போறோம். இறங்கி அப்படியே வெளில போவோம். இந்தியாவில இருந்து அங்க வந்திருக்காங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல எங்க வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ நிறைய விளையாடலாம் வந்திருக்காங்க பாருங்க. எவ்வளோ தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த சீதையை வந்து சந்திச்சிடம்னு சொல்லுவாங்க ஹனுமான் வந்து. இதாங்க இந்த அசோக மரம் என்று சொல்லுவாங்க. வரி பாருங்க, ஒரு மரம் மட்டும் இருக்கு. அந்த அசோக வனம் வந்து பேர் வரதுக்கு காரணம் இந்த மரங்களால தான். இந்த மரங்கள் இப்போதைக்கு இப்படிதான் இருக்குது. ஒரு மரம் தான் இருக்குது. இந்த மரங்கள் தான் அசோக மரம் சொல்லுவாங்க. இந்த மவுண்ட பாருங்க, இதுல வந்து ஹனுமானோட முகம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னுக்கே போட்டு வச்சுக்காங்க பாருங்க. ஹனுமானோட முகத்தோட வடிவம் அந்த மலையில அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த 18 படிகள் இருக்குதுங்க. அந்த 18 படிகள் வந்து பாத்தீங்கன்னா சீதை வந்து இந்த இடத்துல அந்த நீராஜன் சொல்லுவாங்க. சொன்னா ராவணன் ஃபால்ஸ், அதாவது வந்து ராவணன் ஃபால்ஸ் வந்து எல்லையில இருக்குதுங்க. எல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவணன் ஃபால்ஸ் எல்லையில இருக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்ல தேவையில்லை. பட் அந்த இடத்துல அந்த ராவண எல்லையில இருந்து பாத்தீங்கன்னா சீதையை கடத்தி கொண்டு வந்து இங்க தான் வச்சாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இது உண்மையா போயிட்டான்னு எனக்கு தெரியல. பட் நான் கதைகளை படிச்சதை சொல்றேன். இந்த அசோகவனம் பாருங்க. ஸோ இதாங்க அசோகவனம். கடைசா வந்து இன்னொரு இடம் இருக்கணும். அந்த இடத்துக்கு போகுமான்னு தெரியல. ராவணன் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்ற ஒரு ஐதீகம், அது வந்து சிங்கள மக்கள் இடையில அந்த ஐதீகம் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போகணும். எப்ப இல்லை இன்னைக்கு போற ஒரு ஐடியாவில் இருக்கு. போகணும் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்பாங்க. ராவணனோட பேஸ் அந்த இடத்துல தெரியும். அது இப்போ இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். பட் இப்போ தெரியல, ஃபுல்லா பனி மறைச்சிங்க அந்த இடத்த. இந்த இடத்துல அந்த மண்ணெல்லாம் அப்படியே கருப்பா இருக்குன்னு சொன்னாங்க மேலே. ராவணன் ஃபால்ஸ் எல்லையில இருக்குது. எல்லைக்கெல்லாம் போகுது. கடைசா வந்து ராவணன் இருக்கிற இடம் வந்து அதாவது கடைசா வந்து போன இடம் வந்து பாத்தீங்கன்னா சிகிரியான்னு சொன்னாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல நிறைய போட்டோ எடுத்துருக்காங்க. போட்டோ எடுத்துட்டு திரும்ப வீடியோ கொண்டுட்டாங்க. இந்த இடத்துல தாங்க. ஸோ நம்ம காலம் நினைச்சோம்னு சொன்னா நமக்கு எல்லாமே, அதாவது நினைக்கிறதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. நமக்கு பெருசாலாம் ஆசை இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை முன்னேற்றி கொண்டு போகணும், அவ்வளவுதான். சரியான இடத்துல 18 படி இருக்குதுங்க. அப்படி 18 இந்த இடத்துல வந்து சீதை வந்து நீராடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஹனுமானோட படி இருக்குதுங்க. அதாவது ஹனுமானோட கால் தடம் இருக்குதுங்க. நிறைய பேர் இந்த இடத்துல போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மனசுல இருக்கிறத நினைச்சு அப்படியே காலம் நினைச்சு இங்கேருந்து வெளியில போகிறேன். இங்கேருந்து சுத்தி போகிறது அவரோட இடம் இருக்கு. முன்னுக்கு அந்த மூலஸ்தானம், அதாவது ஹனுமானோட அந்த உருவங்கள் நிறைய சிலையெல்லாம் முள்ளுக்கு இருக்குதுங்க. பூஜை நடக்குதுங்க. இப்போ போயாதுங்க. நம்மதால உள்ளு போயிட்டு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா உள்ளு வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அலோட் கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு சுத்தி பார்த்துட்டேன். நம்ம ராவணன் அந்த இதையும் காட்டிருப்போம் உங்களுக்கு, அசோகவனத்தையும். அசோகவனத்துல மண், அந்த மரங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பட் அவ்வளோ அங்கே போகலாதுங்க. எல்லாமே அந்த மண் கருப்பா இருக்குதுங்க. 2000 அந்த கதை இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்து. நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வெளியில் போக அப்படியே வந்துட்டேங்க. போகிற அது அவ்வளோ சனமாக இருக்குதுங்க. இந்த ஃபுல் இப்போ 24 hours, அது 24 மணி நேரமும்
இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்துட்டே போயிடுவாங்க இருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் முன்னுக்கு இருக்கிறதால டக்குன்னு நான் போயிட்டு வந்துட்டேன். அசோகவனம். இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போறேன். அந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம். இது வந்து ராவணன் அந்த இடத்துல போய் தான் இது ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குன்னா அது சரியா அவங்கள பார்த்துட்டு சொல்றேன். ஸோ அந்த சிங்களாக இப்படி சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து ராவணன் உங்களோட இருக்காங்கன்னு சொல்லி. இன்னைக்கு எவ்வளோன்னு தெரியல. இங்கே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. போயிட்டு அங்கே இந்த வீடியோ கண்டிப்பாக நான் போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்ன இடம் எப்படியானது எல்லாமே சொல்கிறேங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிக்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உள்ளுக்கு நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய இந்தியாவில் இருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல. நிறைய அந்த இடங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குங்க. எனக்கு அந்த இடங்களை பற்றி பேசுறதுக்கு நிறைய தெரியாத அவ்வளவா. அதால் நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்து ஓரளவா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. சரிங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.